வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் வார ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வாரம் 8 நாட்களுக்குடைய ராசி பலன்களாக, ஆடி மாதம் 2ஆம் வாரத்திற்குடைய ராசி பலன்களாக பார்க்கலாம். இந்த ஆங்கில நாட்களில் சொல்லக்கூடிய வகையில் ஜூலை மாதம் 24ஆம் தேதி தொடங்கக்கூடிய நிலையில் ஜூலை 31 வரை ஒரு ஆங்கில தேதியில் அந்த மாதத்தை முடிக்கக்கூடிய வகையில் 7 நாட்களுக்கு பதில் 8 நாட்களாக பார்க்கலாம். ஜூலை மாதம் 24ஆம் தேதி ஒரு வியாழக்கிழமை தொடங்கி ஜூலை 31 ஆங்கில மாதம் முடியக்கூடிய நாளில் ஆடி மாதம் 2ஆம் வாரமாக எடுக்கக்கூடிய வகையில் மற்றொரு வியாழன் முடியக்கூடிய வகையில் 8 நாட்களுக்குடைய பலன்களாக இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த வாரத்திற்குரிய தனித்துவமான கிரக நிலையில் உள்ள மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தால், 26ஆம் தேதி ஜூலை சுக்கிரன் கிரகம் ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்து மிதுன ராசிக்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது. 28ஆம் தேதி ஜூலை மாதம் செவ்வாய் கிரகம் சிம்மத்தில் நீண்ட நாட்களாக கேதுவுடன் இணைந்திருந்த நிலையிலிருந்து அவர் கன்னி ராசிக்கு மாறக்கூடிய நிலையாக இருக்கிறது. இந்த 2 கிரகங்களும் இந்த ஒரு வாரத்திற்குள்ளே மாற்றம் அடையக்கூடிய நிலைகளாக இருக்கிறது. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்குமே ஒரு பலனாக பார்த்து விடலாம். முதலில் மேஷ ராசிக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்கள் இந்த வாரம். சுக்கிரனுடைய முதல் மாற்றத்திற்கு முன்னர் கூட தனஸ்தானத்தில் தனாதிபதி ஆட்சியாக இருப்பது, 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு கிரகமும் எல்லாமே இவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள். தெய்வ அருள் இவங்களுக்கு கிடைக்கும், வழிபாடு செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல ஒரு பூர்வ புண்ணிய பலம் அப்படின்னு சொல்லலாம். மெடிடேஷன், தியானம், யோகா இதெல்லாமே செய்யக்கூடிய நல்ல காலகட்டமாக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு அற்புதமான ஒரு நீண்ட நாள் விருப்பத்திற்கு ஏற்ற சில உபாசனை மந்திரங்கள் கூட எடுத்துக்கொள்ள சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மீண்டும் விட்டக்குறையாக இருக்கக்கூடிய சில மந்திர ஜபங்களை எடுத்து மறுபடியும் புதுப்பித்து கொண்டு அதை மீண்டும் நீங்கள் ஒரு ஜபிக்கக்கூடிய நல்ல பலன்களாக இந்த ஒரு செவ்வாய் கேது இணைவின் பொழுது நீங்கள் அதை மறுபடியும் அதை புதுப்பித்துக் கொள்வது நல்ல நிலை. இந்த காலகட்டத்தில் நம்ம எடுக்கக்கூடிய பலன்கள் ஒரு மன ஒருமைப்பாடுடன் அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். வருமானத்தை பொறுத்தவரை சுக்கிரன் தனஸ்தானத்திலே ஆட்சியாக இருக்கிறார், 2ஆம் அதிபதி. 26ஆம் தேதி அவர் 3ஆம் வீட்டிற்கு மாறினாலும் 2லேயே பலம் பெற்ற சுக்கிரன் 2ற்கு 2 பாவாத் பாவக அடிப்படையில் மிகப்பெரிய வருமானத்தில் ஒரு அற்புதமான உயர்வு, ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, மிகப்பெரிய தொழில் லாபம், ஏற்றம், பணிக்கான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உடனடி பலனை கொடுக்கும். 6ஆம் வீடாகிய கன்னி ராசியில் செவ்வாய் அமரும் பொழுது 5லிருந்து 6ஆம் வீட்டிற்கு உங்களுடைய ராசிநாதன் மாறும் பொழுது அற்புதமான பணியில் ஏற்றங்கள், பணிக்கான பிரமாதமான வளர்ச்சிகள், இடமாற்றம், பணிக்கான இடமாற்றம், ரொம்ப நல்ல காலகட்டம். ஆனால் இது எல்லாமே பொருளாதார வகையில் நன்மைகளையும் ஆரோக்கியத்தில் சில கவனமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கிறது. நீண்ட நாள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நெஞ்செரிச்சல் இல்லை அஜீரணம் போன்ற விஷயங்கள் இருப்பவர்களும் சற்று கவனம் தேவை. இரத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமான ஒரு ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்க அதையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய ஹார்ட் தொடர்பான விஷயங்களில் நீண்ட நாள் பிரச்சனை இருக்கிறவங்க அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அலட்சியம் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். ஆனால் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் ஏற்றமான நல்ல நிலை. சனி வக்கரமும் உங்களுக்கு நன்மை, ராகுவுடைய நிலையும் நல்ல அற்புதமான ஏற்றம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய மேஷம். நீண்ட நாள் விருப்பமான கடன்களை வாங்கி, முக்கியமாக வீடு வாகனங்கள் நிறைய நண்பர்கள் வாங்கக்கூடிய காலகட்டம். இடம் வாங்கி வீடு கட்டுவது, கட்டிய வீடு வாங்குவது, இது போன்ற நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது. அடுத்தது ரிஷப ராசிக்கு இந்த வார பலன்களில் முதலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தொடங்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் ஆட்சியாக இருக்கிறார். 26ஆம் தேதி 2ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். இது ஒரு நல்ல நிலை. உங்களுக்கு ராசியிலே அமர்ந்திருந்தாலும் ஒரு நல்ல நிலை தான். ஆனால் 2ஆம் வீட்டிற்கு மாறியவுடன் ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்வில் இருந்த குழப்பங்களும் ஓரளவிற்கு நீங்கும். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிறப்பு, பணியில் ஏற்றம், தொழிலில் லாபம். உங்களுக்கு சனியுடைய அமர்வு வக்கர நிலையில் இருப்பது, ராகுவுடைய அமர்வு, சனியோட வக்கர தொடர்பு, இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமான தொழில் லாபம், தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி. அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் தொழிலை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நல்ல நிலை. பணியாக இருக்கிறவங்களுக்கும் தொழிலாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல காலகட்டம். வருமானத்தில் ஒரு நல்ல உயர்வான நிலைன்னு சொல்லலாம். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆனால் கண்டிப்பாக ரிஷபராசியும் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத ஆரோக்கிய பிரச்சனைகளை இழுத்து விடாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை.
புதிதாக எந்த பழக்கங்களையும் பழகி கொள்ளாமல் உங்களுடைய உடம்பிற்கு எது சரியான உணவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். உணவு ஸ்தானத்தை ராகு திரிகோணமாக, சனி ராகுவாக இருந்த திரிகோணமாக தொடர்பு கொள்வது, இந்த குரு சுக்கிரனும் இணைந்து இந்த 2ஆம் வீட்டில் 26ஆம் தேதி ஜூலைக்கு பிறகு இருப்பது ஒரு எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய குணமாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம் தேவை. ரிஷப ராசியிலே பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க, அந்த லக்ன புள்ளி இருக்கிறவர்களோட கொஞ்சம் உணவிற்கு அவங்க உணவு பிரியர்களாக இருப்பது ரொம்ப அதிகம் பார்க்க முடிகிறது. ஓரளவிற்கு ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மட்டும் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல பலனாக இருக்கும். குழந்தைகளுக்கு அற்புதமான வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த பிரயாணங்கள் திடீர் மாற்றங்களால் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய நிலையாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து தட்டி கொடுப்பது உங்கள் குழந்தைகளுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. மற்றபடி எல்லா விஷயங்களுமே ரிஷபத்திற்கு அற்புதமான ஏற்றம், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் உள்ள உயர்வு உங்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். பெரிய அளவிற்கு பிரயாணங்களால் லாபம் ஏற்படும். மிகப்பெரிய யோகம், பணியில் வளர்ச்சி, பணிக்கான உயர்வு, பணிக்கான வருமான உயர்வு, அற்புதமான இடமாற்றங்கள், பிரயாணங்கள், நல்ல ஒரு நிலை, ஷார்ட் டிராவல்ஸ், லாங் டிராவல்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் ரிஷப ராசிக்கு. அடுத்தது மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 31 வரை என்ன பலன்கள்னு பார்க்கலாம். முதலில் தொடங்கும் பொழுது விரயஸ்தானத்தில் உள்ள சுக்கிரன் விரையாதிபதி அங்கே ஆட்சியாக இருக்கிறார். குழந்தைகளுக்கான சில விரயங்களாக இருக்கலாம். இந்த சுக்கிரன் ராசிக்கு மாறக்கூடிய 26ஆம் தேதி உங்களுக்கு அற்புதமான மன நிம்மதி, நீண்ட நாள் மனதில் உறுத்தி கொண்டிருந்த தடங்கலாகி கொண்டிருந்த நிறைய விஷயங்கள் அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல அந்த விருப்பம் நிறைவேறும், தடை நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்வில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, நிம்மதி, உற்சாகம், சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். 5 கூடிய சுக்கிரன் ராசியில் அமர்ந்து 5ஆம் வீட்டை திரிகோணமாக தொடர்பாக இருப்பது பிரமாதமான ஏற்றம். திருமண வாழ்விலும் ஒரு நிம்மதியான ஒரு இணைவான ஒரு கணவன் மனைவிக்கிடையே ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். 7ஆம் அதிபதியும் ராசியிலே இணைந்திருப்பது சில வாக்குவாதங்களை மட்டும் அவ்வப்பொழுது தவிர்த்து கொள்வது, பேச்சில் ரொம்ப நிதானமாக இருப்பது. உங்களுக்கு என்ன இருந்தாலும் ஆடி மாதம் முடியக்கூடிய வரை வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கொஞ்சம் ஒரு டாமினேஷனை கொடுக்கலாம். உங்களை அறியாமல் கூட சில டாமினேஷன் போன்ற பேச்சை கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் வெளி வட்டாரத்தில் பேசக்கூடிய பேச்சிற்கு பெரிய அளவிற்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். ஒரு சூரியனும் புதனும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இணைவு, புத ஆதித்ய யோகம் உங்கள் வாக்குஸ்தானத்தில் இருப்பதனால் வெளி வட்டாரத்தில் பேச்சிற்கு ஒரு பெரிய அங்கீகாரம், மதிப்பு, கௌரவம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் இருப்பது உங்களுக்கும் சரி உங்களுடைய தாயாருக்கும் ரொம்ப முக்கியமான நிலை. மிதுன ராசி நண்பர்கள், உங்களுடைய தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். எல்லோருமே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டாலே போதுமான நிலை. பட் முக்கியமாக இந்த வாரத்திற்கு மிதுன ராசிக்கு கிறிஸ்பான பலன் அப்படின்னு பார்த்தால் நீண்ட நாள் தடை விலகும். அற்புதமான பெண் தெய்வத்தினால் உதவி, பெண்களால் ஆதாயம். யாராவது ஒரு பெண்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் கூட அது ஒரு பெரிய நன்மையாக அதிர்ஷ்டமாக நடக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அடுத்தது கடக ராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் 2ஆம் வாரம் என்ன பலன்கள்னு பார்க்கலாம். முதலில் தொடங்கும் பொழுது சுக்கிரன் தன்னுடைய வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். இது ஒரு லாபஸ்தானமாக இருந்தாலும் ஒரு பாதகஸ்தானம். ஏதோ வெளிவட்டார பெண்களால் குடும்ப வாழ்வில் ஏதோ ஒரு மன சஞ்சலம் இவங்களுக்கு இருப்பது போன்ற நிலை. அது ரியலாகவும் இருக்கலாம், சில சமயங்கள் மனதில் ஒரு எண்ணமாகவும் இது இருக்கலாம். ராசியிலே இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் அற்புதமான வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களால் ஆதாயம், எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி, முக்கியமாக பணி தொடர்பான விஷயங்களுக்கு மிகப்பெரிய நன்மை. 28ஆம் தேதி குடும்ப வாழ்வில் இருந்த மிகப்பெரிய தடங்கல்கள், தொல்லைகள், ஏதோ ஒரு குளறுபடி, ஒரு இணைவு, கணவன் மனைவியிடையே ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு மனதில் ஒரு அமைதி இல்லாமல் ஏதோ ஒரு சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற உணர்வு இருந்ததென்றால் 28ஆம் தேதி செவ்வாய் கிரகம் 3ஆம் வீட்டிற்கு மாறியவுடன் குடும்ப வாழ்வில் ஒரு பெரிய ஒரு அமைதி பூங்கா அப்படிங்கிற உணர்வை நீங்கள் உணரலாம். ஒரு நல்ல நிலை. கேது தனியாக குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் சூரியன் சாரத்தில் இருந்து சுக்கிரன் சாரமாகிய பூரத்திற்கு மாறிவிட்டார். சுக்கிரனும் ரொம்ப அற்புதமாக 12ஆம் வீட்டில் மறைவது குடும்ப வாழ்வில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. நீண்ட நாள் குழப்பங்கள் தீரும். வருமானத்தில் ஏதாவது தடை இருந்தால் அதெல்லாமே உங்களுக்கு தடை நீங்கி வருமானம் உயரும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பினால் ஆதாயம் நிறைய நண்பர்களுக்கு ஏற்படும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் வெளிநாட்டு தொடர்பை உண்டாக்கி கொள்ளலாம். பணிக்கான வெளிநாட்டு தொடர்பாக இது இருக்கலாம். சிலர் லாங் டிராவல்ஸ் மேற்கொள்ளக்கூடிய கடல் கடந்த பிரயாணங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம். ஆனாலும் உங்களுக்குன்னு நடக்கக்கூடிய சில விஷயங்களில்
சில தடைகள் இல்லாமல் உங்களுக்கு சில விஷயங்கள் அலைச்சலை கொடுக்கலாம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் 8ஆம் வீட்டில் உள்ள ராகுவும் வக்ர சனியுடைய இணைவாக இருப்பதனால் நிறைய ஒரு ஸ்ட்ரெனுவஸான பிரயாணமாக இது மாறலாம். இது உணவு ஆன் டைம் எடுக்கக்கூடிய நிலை எடுக்க முடியாமல் கொஞ்சம் ஒரு அயர்வு சோர்வு இருக்கலாம். அதனால கூட நமக்கு சோர்வு வராது, நமக்கு இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அதுதான் நம்மளை ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப டிப்பாகக்கூடிய ஒரு நிலை, நமக்கு ஒரு செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போன்ற நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது ஏற்படும் பொழுது நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணுவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஹனுமான் ஸ்லோகங்கள் சொல்லலாம், விநாயகர் வழிபாடு செய்யலாம். ஆனால் கடகத்திற்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நிறைய கிரகங்கள் சாதகமாக இருப்பதை நீங்கள் உணர்ந்து எப்பொழுதெல்லாம் மைண்டு டிப் ஆகுதோ அப்போல்லாமே ஒரு 5 நிமிட மெடிடேஷனை நீங்கள் ப்ரோக்ராம் செய்து கொண்டு உடனடியாக அதிலிருந்து வெளிவர முயற்சி செய்வது உடனடியான நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதம் 24 to 31 ஆடி மாதம் 2ஆம் வாரம் பலன்கள். இவர்களுக்கு முதலில் தொடங்கும் பொழுது சுக்கிரன் 10ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பிரமாதமான வளர்ச்சிகளையும் தொழிலில் ஏற்றங்களையும் கொடுத்து கொண்டிருந்தார். சுக்கிரனுடைய மாற்றம் 10லிருந்து 11ஆம் வீட்டிற்கு மாறுவது இதுவுமே உங்களுக்கு நீண்ட நாள் தொழிலில் இருந்த ஒரு விஷயங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வளர்ச்சியான நிலையாக இருக்கும். தொழில் லாபமும் அற்புதமாக நல்ல மேன்மையான நிலையை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி. குழந்தைகளுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் உள்ள தடங்கல்கள் நீங்கும் சிம்ம ராசி நண்பர்களுடைய குழந்தைகளுக்கு. ஆனால் ஜென்ம ராசியில் தனித்து இருக்கக்கூடிய கேதுவாக 28ஆம் தேதிக்கு பிறகு ஜென்ம சந்திரனோடு கேது இணைந்திருப்பது 7ஆம் வீட்டில் வக்கரமாக இருக்கக்கூடிய ராகுவும் சனியும் வக்கரமான நிலையில் இணைந்திருப்பது மனதில் சிம்ம ராசி நண்பர்களும் அதிக குழப்பத்தை அடைய வாய்ப்பிருக்கிறது. சின்ன விஷயம் பெரிய அளவிற்கு மனதை பயமுறுத்தக்கூடிய நிலையாக சிலருக்கு ஏற்படலாம். உங்களோட குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பெரிதாக உதவும். ஆனால் தொழில் ஏற்றம், வருமானத்தில் உயர்வு, ஒரு நல்ல ஒரு உயர்வான பொருளாதார நிலையில் பிரமாதமான வளர்ச்சி, கடல் கடந்த விஷயங்கள் சார்பான விஷயங்களில் ஏற்றமான நல்ல நிலை, ஒரு அற்புதமான வெளிநாட்டு யோகத்தினால் வருமானம் உயரும், தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். புதிதாக அறிமுகமாகிறவங்களிடம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருப்பது சிம்மராசிக்கு ரொம்ப நல்ல நிலை. முக்கியமாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்க 20+ இயர்ஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக திருமண வாழ்வில் ரொம்ப அதிக நிதானத்துடன் விட்டு கொடுத்து செல்வது மட்டுமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். உங்கள் ராசியிலேயே இருந்த உங்களோட பாதகாதிபதி உங்களுடைய 2ஆம் வீட்டிற்கு மாறிவிட்டார். ஆனால் குடும்பஸ்தானத்திற்கு அவர் அஷ்டமாதிபதியாக இருப்பதனால் கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் இப்பொழுது வேறு விதமான சில பிரச்சனைகளால் ஏதோ ஒரு கான்ஸ்டன்டான ஒரு இரிட்டேஷன் இருக்கலாம். நீங்கள் முருகர் வழிபாடு இல்லைனா முருகர் ஸ்லோகங்களை அவ்வப்பொழுது ப்ளே பண்ணுவது, எப்பொழுதெல்லாம் குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னு நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாமே ஒரு சின்ன முருகர் ஸ்லோகத்தை மட்டும் நீங்கள் உங்களோட டிவியில் இல்லைனா உங்களோட ஃபோனில் ப்ளே பண்ணுவது கூட அந்த இன்ஸ்டண்ட்டான எனர்ஜின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல் இன்ஸ்டண்ட்டான மனதில் ஒரு டைவர்ஷன் கிடைக்கும் பொழுது நமக்கு அப்போ இருக்கிற டிப்ரெஷன் உடனடியாக வெளியில் வரக்கூடிய நல்ல வாய்ப்பாக மாறும். நமக்கு அன்னைக்கு பொழுது கூட நம்ம ஈஸியாக அதை கடந்து விடக்கூடிய உதவியாக இருக்கும். மற்றபடி சிம்ம ராசிக்கு மிகுந்த நன்மைகள், தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள் தான் எல்லாமே, பணி ரீதியிலான வளர்ச்சிகள். ஆனாலும் பணியில் சில கெடுபிடி இருக்கலாம், கொஞ்சம் அனுசரிப்பது ஒரு நல்ல நிலை. பணிச்சுமையும் இருக்கலாம். திருமண வாழ்வில் அதிக எச்சரிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பலன்கள். முக்கியமாக மனக்குழப்பத்தை தவிர்ப்பதற்கு கடகத்தை போலவே சிம்ம ராசி நண்பர்களும் மிகுந்த முயற்சிகளை எடுத்து ஒரு நாளும் 2-3 செஷன்ஸ் நீங்கள் ஒரு மெடிடேஷன் ஏதாவது ஒன்று, ஒரு கைடட் மெடிடேஷன் போன்றவை நீங்கள் ஃபாலோ பண்ணுவது உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு ஆடி மாதம் 2ஆம் வாரம். இந்த ஆடி மாதம் 2ஆம் வாரத்தில் பலன் தொடங்கும் பொழுது பாக்கியஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் அதுவும் அற்புதமான நன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தார். குழந்தைகளுக்கு ஸ்மூத்தாக நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக வளர்ச்சியான நிலையாக இருக்கும். அது 26ஆம் தேதி ஜூலை சுக்கிரன் மிதுனத்திற்கு மாறியவுடன் தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளாக உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே குழந்தைகளிடமிருந்து நீண்ட நாள் அமைதியாக இருந்த நீங்கள் திரும்ப சுறுசுறுப்பாக தொழிலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைகளாக இருக்கும். மீண்டும் ஏதாவது முதலீடு செய்து தொழிலை வளர்க்கலாமா இல்லை வேறு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் நிறைய ஏற்படும். கண்டிப்பாக செய்து கொள்ளலாம். அளவிற்கு தகுந்த மாதிரி ஒரு லிமிட்டடான வளர்ச்சியோடு படிப்படியான ஒரு முயற்சியாக செய்து கொள்வது நல்ல நிலை. விரயங்கள் குறைந்து தொழில் லாபமும் சிறப்பாக இருக்கும். சூரியன் விரையாதிபதி மீண்டும் விரயஸ்தானத்தில் இருப்பது ஒரு நல்ல பலன். தொழில் உங்களுக்கு பெரிய அடையாளமாக, பெரிய ஐடென்டிட்டியாக இந்த ஆடி மாதம் 2ஆம் வாரம் கன்னி ராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியாக கொடுக்கும்.
பணியில் உள்ளவர்களுக்கும் பிரமாதமான ஏற்றம். சிலர் கணவன் மனைவியாக இருந்து கொண்டிருந்தவங்க இந்த சனி வக்கரம் அடைந்த உடனேயே ஒருவரை விட்டு ஒருவர் பணிக்காக பிரிந்து செல்லக்கூடிய நிலையாக ஏற்பட்டிருக்கலாம். அது நடந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு நல்ல பரிகாரமாக இதை ஏற்றுக்கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும். சிலருக்கு வேலையே இல்லாதவர்களுக்கு சனி வக்கரத்திற்கு பிறகு வேலை கிடைத்திருக்கலாம். ஸோ அந்த புதிய வேலைக்காக வேறு இடம் செல்லக்கூடிய வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஆனாலும் பணிச்சுமை கண்டிப்பாக இருக்கும். பணியிடத்தில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக, யாரிடமும் அனாவசியமாக பேசாமல் வேலையை மட்டும் பார்த்து கொண்டே நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் யூட்டிலைஸ் செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் கன்னி ராசிக்கு. அடுத்தது துலாம் ராசிக்கு ஆடி மாதம் 2ஆம் வாரம். நீண்ட நாட்களாக உங்கள் ராசிநாதன் 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலேயே ரிஷபத்திலேயே இருந்து விட்டார். இப்பொழுது இந்த வாரத்திற்குரிய பலன்களில் 24 நம்ம சொல்லக்கூடிய நாளில் 2 நாள் கழித்த பிறகு 28ஆம் தேதி 26ஆம் தேதி 9ஆம் வீட்டில் குருவுடன் இணைந்து சுக்கிரனாக இருக்க போகிறார். முதலில் அவர் குருவுடன் இணைவது கூட நம்ம விட்டுடலாம். ராசிநாதன் 9ஆம் வீட்டிற்கு வருவது மிகுந்த நன்மைகள். மறைந்திருந்த ஒரு என்ன சொல்றதுன்னா, நீண்ட நாள் தேடிய பொருள் கிடைத்தது அப்படின்னா, அதுவும் ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு பொருள் கிடைத்தா நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அது போன்ற ஒரு நிலை. நீண்ட நாள் தேங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய நல்ல நிலை. முக்கியமாக அது பணி தொடர்பான பணத்தை ஈட்டக்கூடிய வருமானத்திற்குரிய விஷயங்களாக அது இருக்கலாம். அற்புதமான லாபத்தை அடையக்கூடிய ஒரு வழியாக நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்கும். மனதில் ஏற்படக்கூடிய அந்த தெளிவு, அந்த கிளாரிட்டி, டெசிஷன் மேக்கிங் எல்லாமே மிகப்பெரிய வருமானத்தை அடையக்கூடிய நிலையாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம சொல்லக்கூடிய வாரத்தில் இந்த 8 நாட்களுக்குடைய இந்த காலகட்டத்தில் ஒரு வேலைக்காக நீங்கள் ஒரு உங்களுக்கு ஆஃபர் வருது அப்படின்னு எடுத்துக்கொண்டால், நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி 2 வேலையில் ஒரு வேலை எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த டெசிஷன் மேக்கிங் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய லாபகரமான விஷயமாக உங்களுக்கு இது பெரிய மெட்டீரியல் பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். அற்புதமான ஒரு ஏற்றம், தொழில் லாபம். ஆல்ரெடி சுக்கிரன் 9ஆம் வீட்டிற்கு வந்தாலும் 10ஆம் வீட்டில் திக்பலத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் நிறைய நண்பர்களுக்கு இந்த கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் எடுத்துக்கொள்வது நல்ல நிலை. அதிக துளாராசிக்காரர்கள் ரொம்ப யோசிக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். துணிந்து ஒரு விஷயத்தை அவங்க டக்குன்னு அக்செப்ட் பண்ணாமல் இந்த தராசில் பேலன்ஸ் பண்ணி 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 அது ஆடிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி அவங்க நிறைய வாய்ப்புகளை அவங்க நழுவ விடுகிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் மிட்லைஃப்பில் இருக்கிறவங்க பணிக்காக நிறைய ரிஸ்கான விஷயங்களாக இருந்தாலும், ஒரு வேலை மாறணும், இடம் மாறணும் அப்படின்னா கூட நீங்கள் துணிந்து எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய பொருளாதார நன்மைகளை கொடுக்கும். ஏனென்றால் கடந்த பல வருடங்கள் உங்களுக்கு அப்படி ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நின்று விட்டது. இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளலாம். வாழ்க்கை துணையோடு நீங்கள் பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்தால் அது நல்ல பரிகாரம். ஒன்றாக இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணையோடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதை பார்த்து கொள்வது நல்ல பலன்கள். மற்றபடி துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றமும் லாபமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டம். நீண்ட நாட்களுக்கு பிறகு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். ஆடி மாதம் 2ஆம் வாரம் இந்த பலன்கள் தொடங்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். இது ஒரு பெரிய நன்மைன்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை இது காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லாமே இருந்தாலும் ஒரு மனதில் அமைதி இல்லாமல் கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்கு ஒரு நிலையாக அது காட்டியிருக்கும். இப்பொழுது 26ஆம் தேதி அன்று சுக்கிரன் 8ஆம் வீட்டில் மறைகிறார். இதுவும் ஒரு தொல்லையான நிலைதான். மனக்குழப்பம் ஏற்படலாம். திருமண வாழ்வில் கணவன் மனைவி இடையே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தொடரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுப்பது ஒரு நல்ல பலனாக இருக்கும். நம்முடைய முயற்சிகளால் கூட சில சமயங்களில் புது கர்மாக்களாக நம்ம உருவாக்கி கொள்கிறோம் அப்படிங்கிறதை நீங்கள் உணர வேண்டும். ஒரே ஒரு கர்மா தான் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம முயற்சிகளுக்கு தகுந்தாற் போல கர்மாக்களை நம்ம மாற்ற முடியும். ஓரளவிற்கு ஆரோக்கியத்திலும் நீங்கள் அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்ல பலன். தந்தையாருடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம், நீங்களாக விருச்சிகமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதெல்லாமே அலட்சியம் இல்லாமல் ஒரு இம்மச்சூடான நண்பர்களுடனும் சேர்ந்து சும்மா ட்ரிப்புக்கு போகிறோம், பிக்னிக் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு ரேண்டமாக யோசிக்காமல் ரொம்ப கவனமான முடிவுகளை எடுப்பது, ஆரோக்கியத்திற்கு ரிஸ்க் இல்லாத முடிவுகளாக எடுப்பது, முக்கியமான பிரயாணங்கள், இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாடிஸ் இருக்கக்கூடிய இடங்களுக்கு, சமுத்திரம், கடல் போன்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது ரொம்ப நிதானமாக இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு பணியில் சின்சியராக உங்கள் வேலைகளை செய்வது, ஒவ்வொரு நாளையும் ப்ரொடக்டிவாக உங்களால் முடிந்தவரை கன்வெர்ட் பண்ணுவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். தொழிலுக்கு சாதகமான சுக்கிரன் சாரத்தில் அந்த கேது
அந்த பூர நட்சத்திரத்தில் செல்வது உங்களுக்கு பணி தொழிலில் ஒரு பிரச்சனை பெரிதாக இருக்காது. அதனால இருக்கக்கூடிய விஷயங்களை ப்ரொடக்டிவாக மனநிறைவாக செய்வது மட்டும்தான். கிரகங்களை பற்றி தெரிந்த பிறகும் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். ஆடி மாதம் 2ஆம் வாரம் முதலில் 24 to 26 வரை சுக்கிரன் 6ஆம் வீட்டிலே இருக்கிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த 2 நாட்கள் 24, 25 நீங்கள் பணிக்கான சில முக்கியமான விஷயங்கள் ஏதானும் பெண்டிங் இருந்ததுன்னா அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ஒரு அஃபீஷியல்ஸ், ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ், மேனேஜர்ஸ் போன்றவர்களிடம் பேசி உங்களுடைய பணிக்கான முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் ஏதானும் பேசணும் அப்படின்னா பேசிக்கொள்ளலாம். அடுத்தது 26ஆம் தேதி சுக்கிரன் 7ஆம் வீட்டிற்கு மாறி விடுவார். 6இல் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அளவிற்கு 7ஆம் வீட்டில் பெரிய நன்மைகள் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு முன்னர் செய்த சில பல முயற்சிகளுக்கு ஒரு லாபமான நல்ல நிலைகளை கொடுப்பார். முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு தொழில் லாபத்தை நீங்கள் இவ்வளவு நாள் செய்து கொண்டிருந்த கடுமையான உழைப்பிற்கான லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் அடையக்கூடிய நன்மையான நிலையாக தொழில் பெரிய லாப வளர்ச்சியை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல நிலையாக இருக்கும். ஆனால் திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய நண்பர்கள், மிட்லைஃப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள், கணவன் மனைவியாக இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒருவரை ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து மனதை விட்டு பேசி கொண்டால் மட்டுமே இந்த காலகட்டத்தை கடக்க முடியும். தனிப்பட்ட முறையில் தனுசு ராசி தன்னுடைய ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடாது. கண்டிப்பாக ஆரோக்கியத்தை ரொம்ப சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தையும் ஓரளவிற்கு கவனித்து பார்த்து கொள்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும். தந்தையாருக்கு சில சமயங்கள் வெளியூர் வெளிநாடு போன்ற சில வேலை மாற்றங்கள் கிடைக்கலாம். இது ஒரு நல்ல பலனாக இருக்கும். தனுசு ராசி இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிற வீட்டில் அவங்களுடைய தந்தைக்கு பணிக்கான தொழிலுக்கான சில பிரயாணங்கள் அமையலாம். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய நன்மைகளை அவுட் ஆஃப் ஆல் த ராசிஸ் தனுசு வரை பார்க்கும் பொழுது பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய முதல் ராசியாக நான் தனுசு ராசியை பார்க்கிறேன். திக்பலத்தோடு பூர்வ புண்ணிய பலத்தினால் பெரிய பிரமாதமான ஏற்றத்தை, புது தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கலாம். தொழிலில் பெரிய வளர்ச்சியை அடையலாம். ஒரு டியூஷன் சென்டர்ஸ் போன்று நடத்தக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். நிறைய மாணவர்கள் சேர்க்கை நடக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். உங்களோட நல்ல அந்த மாணவர்கள் ஜெல்லாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் உணரலாம். நல்ல விதமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு ஆடி மாதம் 2ஆம் வாரம். இவங்களுக்கு 5இல் இருக்கக்கூடிய சுக்கிரனாக முதல் 2 நாட்கள் இருப்பார். அதன் பிறகு சுக்கிரன் 5 குடையவர் 6இல் மாறுவார். 6ஆம் வீட்டிற்கு மாறினால் பணி தொடர்பான விஷயங்களில் ஏற்றம், தொழிலுக்கான ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து ஊருக்கு செல்லலாம். இல்லைன்னா குழந்தைகளுக்கு சிக்காகக்கூடிய சின்ன சின்ன ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மகர ராசி நண்பர்களும் கண்டிப்பாக தன்னுடைய ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடவே கூடாது. முக்கியமாக உணவினால் வரக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன உணவு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட இந்த 2இல் உள்ள ராகுவும் வக்ரத்தில் உள்ள சனி கிரகத்தினுடைய அமர்வினாலும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸாக அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ரொம்ப அக்கறையுடன் உங்களுடைய அந்த அளவீடுகளை சரியாக மெயின்டைன் பண்ணுவது, டோசேஜை சரியாக பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்ல நிலை. வாழ்க்கை துணைக்கு ஏற்றங்கள் இருக்கும். ஆனால் திருமண வாழ்வில் கண்டிப்பாக அனுசரிக்க வேண்டிய காலகட்டம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது. வயதில் சீனியராக இருப்பவர்கள் மிக மிக அதிக எச்சரிக்கையுடன் சின்ன சிம்டம்ஸாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வது மிகுந்த நன்மை கொடுக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் நீண்ட நாள் சிக்கலாக இருந்த சில பல விஷயங்களுக்கு ஒரு பர்மனெண்ட்டான நல்ல சொல்யூஷனாக ஒரு மருத்துவம் கிடைப்பதற்குடைய அற்புதமான வாய்ப்பாக அமைவதற்கு நிறைய மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இது கிடைக்கும். தந்தை ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்துக்கொள்வது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கும்ப ராசி நண்பர்களுக்கு ஆடி மாதம் 2ஆம் வாரம். முதலில் தொடங்கும் பொழுது 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் 4இல் இருப்பது கண்டிப்பாக ஆரோக்கியத்தை சின்ன சின்ன மருத்துவ விரயங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்திருக்கலாம். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் வக்ரத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகமும் வருமானத்தில் திடீரென்று ஒரு சின்ன சின்ன குழப்பங்களான நிலையாக காட்டியிருக்கும். 26ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் 5ஆம் வீட்டிற்கு மாறுவது ஒரு நல்ல நிலை. உங்களுக்கு வருமானம் உயரும். மிகப்பெரிய ஒரு அற்புதமான தொழில் லாபம், வருமானத்தில் ஏற்றம், கையில் இருந்த பணப்பற்றாக்குறை தீரக்கூடிய மிகப்பெரிய யோகம் கும்ப ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான 8 நாட்களுக்குள் ஒரு பணப்புழக்கம் கையில் அதிகரிப்பதனால் பெரிய தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
உங்களுக்கு தைரியஸ்தானம் ஒரு விபரீத ராஜயோகத்தோடு ஏற்படக்கூடிய அளவிற்கு திடீரென்று ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் ஏற்படும். அந்த செவ்வாய் 3 குடையவர் 8இல் மறைந்திருப்பதனால் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸை பயன்படுத்தி நீங்கள் வேறு எந்த தேவையில்லாத விஷயங்களையும் ஒரு அகலக்கால் வைக்காத நிலையில் இருப்பது முக்கியமான நிலை. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு அகலக்கால் வைக்க தூண்டுவார்னு சொல்லலாம். அந்த தைரியத்தை நீங்கள் நல்லவிதமாக ப்ரெசன்ட் லைஃப்க்கு என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயமாக மாற்றிக்கொள்ளலாம். பணப்புழக்கத்தினால் தைரியத்தினால் அடுத்து ப்ரொடக்டிவாக வேலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு உற்சாகம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி. நீண்ட நாட்களுக்கு பிறகு வாழ்க்கை ஏதாவது நம்ம நல்ல விதமாக சரி செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு பழைய விஷயங்களில் உள்ள குழப்பங்கள் தீர்ந்து ஒரு கிளாரிட்டியும் நம்பிக்கையும் ஏற்படும். பணியில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், நீண்ட நாட்களுக்கு பிறகு பணியில் இருந்த ட்ரெமர்ஸ் எல்லாம் தீரக்கூடிய நல்ல பலன்கள். ஆனாலும் குழந்தைகளோடு நீங்கள் அனுசரித்து செல்வது, குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது கும்ப ராசி நண்பர்களுக்கு இந்த 8 நாட்களில் ஒரு கவனமான பலனாக காட்டுகிறது. அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு ஆடி மாதம் 2ஆம் வாரம் தொடங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். இது ஒரு விபரீத ராஜயோகமான பலனாக உங்களுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கும். முக்கியமாக ஓவர் கான்ஃபிடென்ஸினால் சிலர் குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்களை சந்தித்திருந்தால் இதற்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்கள். ஏனென்றால் இந்த சனி வக்கரமும் உங்களுக்கு சில விரயங்களை நோக்கிய ஓவர் கான்ஃபிடென்ஸாக கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. விரயஸ்தானத்தில் உள்ள இந்த கிரக இணைவுகளும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடையும் நம்ம இணைத்து பார்க்கும் பொழுது புதிய விரயங்களை செய்யக்கூடிய அந்த உத்வேகத்தில் சில ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஏற்பட்டு பட்ஜெட்டை மீறிய சில விரயங்களை செய்யக்கூடிய தூண்டுதல்களை கிரகங்கள் கொடுக்கலாம். முக்கியமாக வீடு வாங்கக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப கவனமாக அந்த பட்ஜெட்டை நீங்கள் முடிவு செய்யக்கூடிய விஷயங்கள் சரியான பட்ஜெட்டில் இருக்கிறதா, இல்லை இது ஒரு தேவையில்லாத பட்ஜெட்டில் நம்ம வாங்க போகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு நீண்ட நாள் குழப்பங்களை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் 1-2 முறை சரியாக சில பேரிடம் கலந்து பேசி முடிவெடுப்பது நல்ல நிலை. ஆனால் மனதில் ஒரு தெளிவான நிலை ஏற்படும். ஓரளவிற்கு உங்களால் டெசிஷன் மேக்கிங் செய்ய முடியும் அப்படின்னே தோன்றுகிறது. பணியில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம். திடீரென்று உங்களுக்கு விரும்பத்தகாத இடமாற்றங்களும் அலைச்சல்களும் ஏற்படலாம். ஆனாலும் உங்களுக்கு பணி வேணும் அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு அக்செப்ட் பண்ணிக்கொள்வது மட்டுமே உங்களுக்கு சரியான வழியாக இருக்கும். இந்த ஒரு 8 நாட்களுக்கு மட்டும் இந்த பலன்கள் இருப்பதனால் இப்பொழுதைக்கு நீங்கள் பணியில் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது. ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வேலையை விடுவதற்கு கூட சில சமயங்களில் தூண்டலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருப்பது. விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சில சமயங்களில் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளும். சில சமயங்களில் கையில் இருக்கக்கூடிய வேலையை பறித்து விட்டு இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் விரயம் செய்ய வைத்துவிடும். இது கூட நிறைய கிரகங்களில் நம்ம நிறைய ஜாதகர்களுக்கு பார்க்க முடிகிறது. ஸோ கண்டிப்பாக மீன ராசியில் இருக்கிறவர்கள் இந்த 12இல் இருக்கக்கூடிய கிரகங்களை நம்பி வேலையை விட்டுட்டு கையில் இருக்கக்கூடிய பணத்தை முழுவதுமாக விரயமாக்கக்கூடிய அபாயமும் இருப்பதை கண்டிப்பாக உணர வேண்டும். முக்கியமாக இந்த வாரம். நன்றி நண்பர்களே. இதுதான் ஆடி மாதம் 2ஆம் வாரத்திற்காக நம்ம பார்த்த பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரை ஆடி மாதம் 2ஆம் வாரத்திற்குடைய பலன்களாக இங்கே நம்ம பார்த்தோம். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.